அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது தன திரையோதசி அன்று செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி இன்றைய பதிவுல நாம விளக்கமா விரிவா பார்க்கலாம். நம்ம சேனல்ல தீபாவளிக்காக நிறைய பரிகாரங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல முதல் பரிகாரமாக ஸ்தோத்திர பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது பரிகாரமாக நாம அதாவது அந்த ₹1 காயின் தீபம் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது பரிகாரமாக அரசன் இலை சொஸ்திக் பரிகாரம். இது ரொம்ப எளிமை ஆனால் அபார பலன்களை தரக்கூடியது. அந்த பரிகாரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். நாலாவது பரிகாரமாக கோமதி சக்கர பரிகாரத்தை சொல்லியிருக்கிறோம். 4 பரிகாரங்கள் இதுவரை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் தனத்ரயோதசி குபேர பூஜையை பற்றி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நாளைய தினம் தனத்ரயோதசி என்று செய்ய வேண்டிய வெள்ளி மோதிர பரிகாரத்தை நாம நாளைய தினம் பார்க்கலாம். இந்த தீபாவளி அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில நாம முன்னேற்றம் அடைவதற்கு, நம்முடைய நிதி நிலையை நாம் உயர்த்தி கொள்வதற்கு நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் நிச்சயமாக சத்தியமாக அதில் சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கொடுக்கும். நான் சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியலாம், அல்லது நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நான் சொல்வது சரி அப்படின்னு தான் தோணும். ஏன்னா என்னோடே நம்முடைய சகோதரிகள் 5 வருடங்களாக இந்த தீபாவளி பரிகாரங்கள் என்னோடே அவங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த பரிகாரங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு. தீபாவளி அன்று மாலை நேரத்தில் தனலக்ஷ்மி பூஜையையும், அடுத்து தனத்ரயோதசி தன்தெராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்றைய தினம் குபேர பூஜையும் வடநாட்டில் செய்வது வழக்கம். வடநாட்டவர்கள் செய்வது நாம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதுதான் முறை, இதன்படி செய்வது சிறப்பு. அதுதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். இப்போ நாம் 18ஆம் தேதி, அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தன திரையோதசி நமக்கு வருது. அன்றைய தின மாலை நேரத்தில் குபேர பூஜையை நீங்கள் செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தீபாவளி மாலை நேரத்தில் தனலக்ஷ்மி பூஜை செய்யுங்க. நிஷீதி பூஜையும் விருப்பப்படுபவர்கள் செய்யலாம். அதற்கு உண்டான வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த 18ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலையில் நீங்கள் விதி பிரகாரம் செய்கிறீங்க அப்படின்னா குபேரருடைய படம் வச்சு, ஒரு விநாயகர் வச்சு, கலசம் வச்சு, அந்த கலசத்தில் குபேர பகவானை ஆவாகனம் செய்து விநாயகருக்கு பூஜை செய்து, அதற்கு பிறகு கலசத்திற்கும் படத்திற்கும் பூஜை செய்து அஷ்டோத்திரங்கள், அதாவது அலகாபுரி அரசனே போற்றி, ஆனந்தம் தரும் அருளே போற்றி அப்படின்னு நாம் சொல்லி காசுகளால் சத்தத்தை எழுப்ப வேண்டும். காசுகள் சத்தம் ரொம்ப நாம் சவுண்டாக எழுப்பணும். அந்த சத்தம் குபேர பகவானுக்கு மிகவும் பிடிக்குமாம். அதனால் அந்த காசுகளால் சத்தத்தை எழுப்பி குபேர பூஜையை செய்து, குபேர கோலத்தை போட்டு, குபேர கட்டத்தை வரைந்து, குபேர கோலம், குபேர கட்டம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்லையும் பல வருடங்களாக இதை நாம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் குபேர கோலம் போடுங்க, குபேர கட்டம் போடுங்க, விநாயகர் பூஜை பண்ணுங்க, கலசத்திற்கு பூஜை பண்ணுங்க, படத்திற்கு பூஜை பண்ணுங்க. அடுத்து அந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது காசுகளை சத்தம் எழுப்புங்க. கலசம் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள் நீங்கள் கலசம் வச்சா கலசத்திற்கு அன்றைய தினம் அலங்காரம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அந்த நகைகளை பாலால் சுத்தப்படுத்தி, தண்ணீரால் சுத்தப்படுத்தி கலசத்திற்கோ அல்லது படத்திற்கோ போடுங்க. போட்டு சிகப்பு நிற மலர்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க. வாசனை நிறைந்த மலர்கள், மல்லி, முக்கியமாக சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப அவசியம். அதால் பூஜை பண்ணிட்டு குபேர பகவானுக்கு அவல் பாயாசம் அல்லது அவல் சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி தூப தீப ஆகாரத்தை நைவேத்தியம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் முடித்து கொள்ளலாம்.
அடுத்து இந்த பூஜையை செய்யும்போது நிச்சயமாக தனவரவு அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த நிதிகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இந்த குபேர பகவான். அதனால் அவருக்கு நாம் பூஜை பண்ணிட்டு அடுத்து தீபாவளி என்று தாயாருக்கு பூஜை பண்ணுவது வழக்கம். இப்படி செய்யும்போது நிச்சயமாக தனவரவு அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குபேர பூஜையை ஒரு நாள் மட்டும் செய்யலாம். ஆனால் நம்முடைய செல்வ வளத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த நாள் செய்துட்டு தொடர்ந்து 48 நாட்கள் செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது ஏற்படும். பெண்களுக்கு வருகின்ற இடையூறு வந்தால் அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த குபேர பூஜையை செய்யும்போது பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரத்தா பக்தி தான் முக்கியமே தவிர ஆடம்பரங்கள் முக்கியம் அல்ல. எளிமையான விதத்தில் குபேரருடைய படம் இருந்தாலே போதும், இந்த பூஜையை நாம் முடித்து விடலாம். ஆனால் அந்த பச்சை திரி இருந்தால் சிறந்தது, இல்லைன்னாலும் பரவாயில்ல, பஞ்சத்திரியே போட்டு நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இலுப்பை எண்ணெய் இருந்தால் சிறந்தது, அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நாம் பூஜை பண்ணலாம். படமும் 2 பூக்களும் இருந்தால் போதும். 108 நாணயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுவும் ₹1 அல்லது ₹5 இருந்தால் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு, நம்ம சேனல்லையே குபேர பகவானினுடைய அந்த ஸ்லோகம் இருக்குது, சத்தம் எழுப்பியே நான் சொல்லியிருக்கிறேன். அதை ப்ளே பண்ணிட்டு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை வச்சு நீங்கள் சத்தம் எழுப்பி பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது, அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக செல்வ வளம் அதிகரிக்கும். 48வது நாள் கொஞ்சம் விரிவாக, அதாவது நிறைய பூக்கள் வச்சு அந்த மாதிரி கலசமெல்லாம் வச்சு அன்றைய தினம் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா படத்திற்கே நிறைய பூக்களெல்லாம் வச்சு நாம் 48வது நாள் இந்த பூஜையை பூர்த்தி செய்து பாருங்கள். நிச்சயமாக ஏழ்மை நிலை என்பது மாறி செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். சித்திரலேகா மற்றும் குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயார், இந்த மாதிரி 3 பேரும் இருக்கக்கூடிய படத்தை வாங்கி வைத்து பூஜை பண்ணுங்க. எங்கள் வீட்டில் படமே இல்லைங்க, குபேரர் படம் அப்படின்னா சின்னதாக விக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்லை, விக்கிரகம் வாங்கணும் என்ற அவசியம் கிடையாது. படத்தையே நீங்கள் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. இந்த தனத்ரயோதசி என்று மாலையில் நீங்கள் 5:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே இந்த பூஜையை பூரணம் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக குபேர பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு வீட்டில் தேவைக்கு ஏற்றாற் போல பணம் நிச்சயமாக சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.